ரிஷிகேஷ். நான் சின்மயா சர்வதேச பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்போது உங்களுக்கு ஒரு கதையை கூறப் போகிறேன். மன்னன் ராஜவர்மன் நீதி தவறாத நேர்மையாளன். நீதியையும் நேர்மையும் தன் உயிருக்கு மேலாக மதிப்பவன். ஒரு நாள் குணசேகரன் என்ற அயலூர்காரன் மன்னன் ராஜவர்மனிடம், அரசே, நான் உங்கள் தலைநகரத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். உங்கள் தலைநகரத்தை அடைவதற்கு முன் நண்பகல் நேரம் நானும் என் மனைவியும் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது எங்கிருந்தோ வந்த அம்பு என் மனைவியை தைத்து உயிரிழந்து விட்டாள். அப்போது சற்று தூரத்தில் வேடன் இருந்தான். அவன்தான் என் மனைவியை கொன்றவன். அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றார். ஆனால் வேடனோ, அரசே, நான் குற்றமற்றவன். நான் அந்த அம்பை எய்தவில்லை. நானும் சற்று அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று சாதித்தான். அப்போது மன்னன், நீ வேறு விலங்குக்கு குறிவைத்து இந்த பெண் மீது விழுந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் வேடன், நான் குற்றமற்றவன், நான் அந்த அம்பை எய்தவில்லை என்று கதறினான். இதை கேட்டு நம்பாத மன்னன் நாடு கடத்த உத்தரவு விட்டான். இந்த சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு வெளியூர் சென்ற முதலமைச்சர் ராஜவர்மனை சந்தித்தார். அப்போது நடந்த சம்பவத்தை பற்றி விவாதித்தான். அந்த பெண் மீது தைத்த அம்பை பார்த்த முதலமைச்சர், அரசே, இந்த அம்பை கவனித்தீர்களா? துருப்பிடித்திருக்கிறது. வேடர்கள் துருப்பிடித்த அம்பை பயன்படுத்த மாட்டார். இந்த அம்பு எப்போதும் இந்த மரத்தில் சிக்கியிருக்கிறது. அந்த அம்பு தற்செயலாக இந்த பெண் மீது விழுந்திருக்கலாம். வேடன் குற்றமற்றவன் என்று தோன்றுகிறது. இதை கேட்டு பதறிய மன்னன் தவறான செயலை வழங்கியதால் குற்ற உணர்வில் துடித்து இறந்து விட்டான். குறள்: மயிர் நீப்பின் வாளா கவரிமான் நன்னார், உயிர் நீப்பர் மானம் வரின். விளக்கம்: தன் உடலிருந்து ஒரு ரோமம் ஒடிந்தாலும் உயிரை துறக்கும் கவரிமானை போல தன் பெயருக்கு